பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, பெரு வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலம் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவரை காப்பதற்கு சொல்லுகிறது. நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர் பெரும் வெள்ளத்திற்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவராயிருக்கிறார், அல்லது பெரு வெள்ளத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். பெரு வெள்ளம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்துல சொல்லுகிறது, அதே இயேசு 25:4 மோதி அடிக்கும் வெள்ளம் என்று சொல்லுகிறது. அப்படின்னா என்னென்றால், கொந்தளிக்கும் அலை வாழ்க்கை என்கிற சுவரை மோதி அடிக்கிறதா இருக்கிறது. அல்லது இப்படி சொல்லுவேன், அந்த அலையானது திரும்ப 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 வருகிறது. அநேகருடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஒன்று மாறி இன்னொன்று வந்து கொண்டே இருக்கும். எரேமியா 46ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது, மோதி அடிக்கிற நதிகள் போல என்று அந்த வார்த்தையை சொல்லுகிறது. சோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப வருகிற பிரச்சனையை தான் பெரு வெள்ளம் என்று சொல்லுகிறது. யோபுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யோபு 1ஆம் அதிகாரத்துல 13-14 வசனத்துல அவனுடைய கழுதைகள் எல்லாம், கழுதை எருதுகள் போய்விட்டது என்று பார்க்கிறோம். 16வது வசனத்துல அவனுக்கு இருந்த ஆடு மாடுகள் அழிந்து போய்விட்டது. அடுத்த செய்தி 17வது வசனத்துல ஒட்டகங்கள் எல்லாம் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அடுத்த செய்தி 18-19 வசனத்துல எதிர்பாராமல் கட்டிடம் இடிந்து விழுந்து பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவனுடைய சரீரம் கொப்பளங்களாக இருக்கிறது. இவன் அவனுடைய வாழ்க்கையில மறுபடியும் 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 பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கை அம்புகளாலும் பயங்கரங்களாலும் அலையலையாக வருகிறது. யோபு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்படித்தான் சொல்லுகிறான். அம்புகளும் பயங்கரங்களும் அலையலையாக அவனை மோதுகிறது பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் இப்பேற்பட்ட இந்த பெருவெள்ளத்துல யோபுவை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எப்படி காப்பாற்றுகிறார்? யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, உடைய பராமரிப்பு என்னை காப்பாற்றுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பராமரிப்பு நிச்சயமாகவே நம்மை காப்பாற்றும். எப்படி யோபுவை பராமரித்தார் என்றால், யோபு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பிசாசை பார்த்து சொல்லுகிறார், ஒரு கோடை போட்டு சொல்லுகிறார், இது அளவுக்கு தான் நீ வரணும், இதுக்கு மேல நீ வரக்கூடாது. அதாவது நீ அவனை என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா அவனை உயிரை மட்டும் நீ எடுக்காதே என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அருமையானவர்களே, அநேக நேரங்களில் நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் மாறி 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 ஒன்று போக இன்னொன்று வந்து கொண்டே இருக்கும் என்றால் சோர்ந்து போகாதீர்கள். போராட்டத்தின் மேலே போராட்டம் வந்தாலும், நிர்மூலமான சூழ்நிலை வந்தாலும், உங்களுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர், நம்மை பராமரிக்கிற ஆண்டவர், நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். நிச்சயமாக நீங்கள் செய்யங்கொள்ளுவீர்கள், ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.